பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 26 அதிகாரம் 3 வாக்கியம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பெற்று கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இதனாலின் செய்தியாக பூரண சமாதானம். இன்றைய நாட்களில் நான் பார்க்கும்போது சமாதானத்தை குறித்து நாம் அதிகமாய் பேசுகிறோம். சமாதானம் இல்லாமல் அநேகர் நாடி தேடுகிறார்கள். சமாதானத்திற்காக நடைப்பயணங்கள் செல்கிறார்கள். சமாதான பக்தர்கள், சமாதான செய்திகள் என்று சொல்லி, செயல்திட்டங்கள் என்று சொல்லி பலவாறாக சமாதானத்திற்குள் இந்த உலகத்திலே சமாதானத்திற்காக தெரிகிறார்கள். உலகத்திலே நாம் பிரயாசப்படுகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு யுத்தங்களும் பயங்கரவாதிகளும் சண்டைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன, தலைவிரித்து ஆறுகின்றன. ஆனால் மனித உள்ளங்களில் சகோதர அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலை. ஆனாலும் நன்மை நடக்கும் என்று நம்புகிறார்கள். வரப்போகிற காலங்கும் எப்படி இருக்கும் என்று அநேகர் யோசிக்கிறார்கள். ஆனால் இதை காட்டிலும் மோசமான நிலைமையே என்று சொல்லி 2 தீமோத்தேயு 33 அதிகாரம் 2-4 வரை நாம் முன்னிருக்கிறது. இந்த காலம் எப்படி இருக்கும் என்றால், பூமியில் நான் எவ்வாறு சமாதான நம்பிக்கை உடையவளாக இருக்க முடியும்? நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலையிலே பிலிப்பியர் 4:7 வாசிக்கும் போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உலகம் தருகிற பிரகாரம் அல்ல, தேவன் சமாதானத்தை பவுல் சொல்கிறார். இந்த சமாதானத்தை தருகிறார். யோவான் 14:27 வாசிக்கும் போது, இது எப்படிப்பட்ட சமாதானம்? உலகத் தலைவர்களால் சமாதானத்தை உண்டாக்க முடியாத பட்சத்திலே இந்த சமாதானம் நமக்கு எப்படி வர முடியும்? மனிதனை ரட்சிப்பதற்காக தேவன் போடப்பட்டிருக்கிற இந்த மீட்பின் திட்டத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இந்த சமாதானம் ஆட்சி செய்யும். எனவே தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, இந்த பூரண சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், அந்த வார்த்தையை நம்பி தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவனுக்கு எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி என்பதையும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆணித்தரமாக நமக்கு தருகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாச்சும் உபத்திரமோ அல்லது சிறு காலம் மட்டுமே நம்மை அப்படிப்பட்ட சூரியமத்தில் நாம் தள்ளப்படுவோம். ஆனால் பலமான பயங்கரமான நம்மளை ஆட்கொண்ட முயற்சித்தாலும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாம் இருப்பதாக நம்பியிருப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புவதால் இந்த சமாதானம் வருகிறது. கொலோசியரிலே வாசிக்கிறோம், நம்புங்கள், சமாதானத்துடன் வாழுங்கள். தேவன் தாமே இந்த நாளில் செய்தியை கேட்கிற உங்களை அனைவரையும் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.